வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஜூன் 1ஆம் தேதி ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். புது அகாடமிக் இயர். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய குட்டீஸ் எல்லாத்துக்கும் நியூ அகாடமிக் இயர் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. இந்த புது வருஷம் அவங்க நல்லபடியாக படித்து ஒரு நல்ல கிரேடுக்கு போகணும்னு நான் எல்லாருமே வாழ்த்துக்கிறேன். டீச்சர்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கும் புது அகாடமிக் இயரோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வருஷம் நம்மளோட டீச்சிங் ப்ரொஃபஷன் இன்னும் ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வாழ்த்துறேன். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பட்ஜெட் வீடியோ தான். ஸோ இன்றைக்கி இந்த மாதத்துக்கான ஜூன் மந்த்துக்கான பட்ஜெட் வீடியோ போட்டாச்சு. லைட்டாக கொஞ்சம் vlog பார்த்துட்டு அப்படியே நம்ம ஃபைனலாக நம்ம பட்ஜெட்டையும் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி 1ஆம் தேதி மார்னிங் சீக்கிரமே எந்திரிச்சாச்சு. ஸோ மார்னிங் மோஸ்ட்லி நாங்கள் எல்லாருமே சீக்கிரம் எந்திரிச்சிருவோம். அதுவும் 1ஆம் தேதி அப்படிங்கிறப்ப சீக்கிரமே எந்திரிச்சு ஒரு சின்னதாக ப்ரேயர் பண்ணிவிட்டு வாக்கிங் வந்துட்டேன். ஸோ இந்த 6ஆம் தேதி ரீஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் மார்னிங் வாக்கிங் போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த மார்னிங் வாக்கிங் போய் அந்த இயற்கையான சூழ்நிலையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டப்பாக இருக்கும். ஸோ மார்னிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். இப்போ மோஸ்ட்லி காஃபி கம்மி பண்ணியாச்சு. பால் தான் குடிக்கிறோம். பசங்களுக்கு மட்டும் அவங்க கேட்டாங்கன்ட்டு அவங்களுக்கும் ரொம்ப லைட் காஃபியாக மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட்டு பழைய இட்லி வச்சு செய்யக்கூடிய இட்லி உப்புமா தான். நேற்று நைட்டு இட்லி சுடுறப்பவே எனக்கு இட்லி உப்புமா வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து வைக்க சொல்லிட்டேன். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உளுந்த கஞ்சி குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு மட்டும் இட்லி உப்புமா நானே செஞ்சுப்பேன். மீத 3 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தங்கஞ்சி அவங்க ரெடி பண்ணி அவங்க குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. நான் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியோண்டு சட்டியில் வந்து இட்லி உப்புமா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னுடைய ஃபேவரட் டிஷ்ஷு. ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நைட்டு இட்லி மிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி இட்லி உப்புமா, அது இட்லி உப்புமாங்கிறது தமிழ்நாடோட ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி. யாருக்கும் தெரியாதவங்களே இருக்க முடியாது. அதனால் எங்கள் வீட்டில் பண்ணி கொடுக்குறது நினப்பு வந்துச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்டு. பொதுவாக வந்து என்னோடய ஒய்ஃப் இது புதுசாக பார்ப்பாங்க. அவங்க வீட்டில் அது பழக்கம் இல்லை போல். நாங்கள் எங்கள் வீட்டில் செய்யவும் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் டேஸ்ட் ஒட்டிக்கும். இப்போ அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்றப்ப ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். உங்களில் எத்தனை பேருக்கு வந்து இந்த இட்லி உப்புமா பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபேவரட் அது. காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் எடுத்து வச்சேன் இல்லையா, போன மாதம் செஞ்சக்கூடிய சிறு சேமிப்பெல்லாம் நான் எடுத்து வச்சேன். எவ்வளோ சேர்ந்துச்சு அப்படிங்கிற அந்த கேஷ் ஸ்டஃபிங் வீடியோ நான் தனியாக போடுறேன். அதை முடிச்சுட்டேன், உங்களுக்கு வீடியோவும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே மார்னிங் டைம் போயிடுச்சு. அப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு. மதியம் லஞ்ச் நான் இப்போயே சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் மிச்சம் காய்கறி என்னென்ன இருக்கோ, கொஞ்சோண்டு பீட்ரூட் 2 பீட்ரூட் இருந்துச்சு, அரை சொரக்காய் இருந்துச்சு, கொஞ்சோண்டு 2 கத்திரிக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு. இதை வச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சொரக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டோம். பீட்ரூட் பொரியல், அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் 2ஐயும் ஃப்ரை பண்ணி சாம்பார் வச்சுட்டோம். ஸோ இது தான் இருக்கிற பொருளை வச்சு இன்றைக்கி ஒப்பேத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் போய் காய்கறி வாங்கணும், மளிகை சாமான் எல்லாமே வாங்கணும். ஸோ அதுக்கான வீடியோ அடுத்தடுத்து கண்டிப்பாக வரும். ஸோ 1ஆம் தேதி எங்கள் வீட்டில் இது தான் இருக்கிறத வச்சு ஒரு லஞ்சு சாப்பிட்றப்ப சரி டேஸ்ட்டாக இருக்கும். காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால அப்பளம் வந்து கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் இன்றைக்கான லஞ்சு. ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம உட்காந்து பட்ஜெட் போட ஆரம்பித்தாச்சு. ஏன்னா பட்ஜெட் போட்டு நம்ம பணம் எடுத்து வச்சா தான் செலவு கரெக்டாக இருக்கும். அதனால் எல்லா கவரையும் காலி பண்ணி வச்சாச்சு. பட்ஜெட் அமௌண்ட்டும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த மாதம் என்னோடய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய் ப்ரைமரி இன்கம். அப்புறம் இன்னும் பார்ட் டைம் ஜாப் மூலமாக வந்தது 5,500 ரூபாய். ஸோ இதில் என்ன ஆக்சுவலாக அப்படின்னா இந்த மாதம் எனக்கு சம்பளம் கிடையாது. அந்த 15,000 நான் போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து என்னோடய எமர்ஜென்சி ஃபண்டு. நான் காலியாச்சுன்னு நேற்று சொன்னேன் இல்லையா. ஸோ கடைசியாக இருந்த 15,000 ரூபாய் அந்த எமர்ஜென்சி ஃபண்டுலேருந்து இந்த மாதம் எனக்கு சம்பளம் இல்லாததுனால நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு புது வேலையில் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த மே மந்த்துக்கு எனக்கு சேலரி வராது. ஸோ அதனால் என்னோடய எமர்ஜென்சி ஃபண்டில் இருக்கக்கூடிய 15,000 தான் என்னுடைய சம்பளமாக நான் கன்சிடர் பண்ணி எழுதிக்கிட்டேன். பார்ட் டைம் ஜாப் மூலமாக வந்து 5,500 ரூபா வந்து எனக்கு எப்போதும் போல் இருக்குது. ஸோ இப்போ என்னோடய டோட்டல் இன்கம் இந்த மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,500 ரூபா. ஸோ இதனால தான் வந்து எனக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் காலி ஆகிடுச்சு. அடுத்து வந்து இப்போ நான் அந்த 20,500 ரூபாவில் நான் பட்ஜெட்டுக்குன்னு எவ்வளோ எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் நான் போட்டுட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. 13,620 ரூபா. இதுதான் 14,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ரவுண்டாக. ஸோ இதுதான் என்னுடைய பட்ஜெட் அமௌண்ட்டு. மிச்சம் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். மிச்ச அமௌண்ட்டை நான் வந்து எவ்வளவு வந்து நான் சேவிங்ஸ் போடுறேன் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 13,620 ரூபா போக 6,880 ரூபா வந்து
மிச்ச அமௌண்ட்டு. இதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ என்னோட பிபிஎஃப் 1000 ரூபா, என் ஒய்ஃபுக்கான பிபிஎஃப் 1000 ரூபா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கான பிபிஎஃப் 1000 ரூபா, பொண்ணோட பேரில் போடக்கூடிய எஸ்எஸ்ஏ, இந்த 4 ஸ்கீமுக்கும் 1000 ரூபா எப்போதும் போல் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய் சிக்கிடணும். அப்போ தான் வந்து நம்மளோட பணம் வந்து அப்புறம் போட்டுக்கலான்னா இந்த 4000 ரூபா நான் செலவு பண்ணிடுவேன். அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு இந்த மாதம் நான் 1500 ரூபா எடுத்து வச்சுருக்கேன். மினிமம் 1000 ரூபா எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். 1500 ரூபா எடுத்து வச்சுருக்கேன்னா சுத்தமாக காலி ஜீரோவில் இருக்குது. ஸோ அகெயின் அந்த அக்கௌண்ட்டில் இப்போ 1500 ரூபா ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது இல்லாமல் மிச்சம் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1380 ரூபா இருக்குது. சீக்ரெட் சேவிங்ஸில் இந்த அமௌண்ட்டை போட்டுடலான்னு இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது அந்த 50,000 சேலஞ்ச் போயிட்டுருக்குல்ல, அதில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்துக்கான சேவிங்ஸ் அப்டேட்டு. பட்ஜெட்டை பொறுத்தமட்டிலையும் எப்போதும் போல் 11 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். கிராசரி, மில்க்கு, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, கேஸு, பெட்ரோல், மெடிசின், கேபிள், இபி, ஸ்நாக்ஸ் அண்ட் அதர்ஸ். இதில் இபியும் கேபிளும் ஆன்லைன் மூலமாக பே பண்ணிடுவேன். பாருங்கள், கிராசரிக்கு வந்து எப்போதும் போல் 3500 ரூபா. சரி, இப்போதைக்கு போதும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா போன டைமே அந்தளவுக்கு பெருசாக வந்து எக்ஸ்ட்ரா வரல, 170 ரூபா எனக்கு தான் மிச்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஸோ அதனால் 3500 ரூபாய் இருக்கட்டும் அப்படின்னு போட்டிருக்கேன். பாலுக்கு வந்து 1320 ரூபா. 1 லிட்டர் பால் வந்து டெய்லி எங்களுக்கு ஆகுது, அதனால் 1320 ரூபா வந்துடும். வெஜ்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா எப்போதும் போல் தான். நான்வெஜ்ஜுக்கு இந்த தடவை கொஞ்சம் 1500 500 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். பழைய மாதிரி முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் 1500 ரூபா போடுவோம். இப்போ ஒரு சமீப காலமாக 1200 1000ன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பசங்க கொஞ்சம் வாய் விட்டு கேட்குறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ ரொம்ப பசிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 1500 ரூபா வேறு நான்வெஜ்ஜுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கேஸ்க்கு வந்து எப்போதும் போல் 1000 ரூபா தான். பெட்ரோல் இப்போ இந்த மாதத்துலேருந்து வேலைக்கு போய் ஆகணும், அப்போ கண்டிப்பாக பெட்ரோல் வந்து அதிகமாக தான் ஆகும். அதனால் பெட்ரோலுக்கு 1500 ரூபா எடுத்து ஒதுக்கி வச்சுருக்கேன். மெடிசனுக்கு எப்போதும் போல் 500 ரூபா தான். கேபிளுக்கு வந்து 300 ரூபா. இபிக்கு வந்து 1000 ரூபா. கேபிள் வந்து எப்போதும் போல் 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கும் இப்போ அந்த அக்கௌண்ட்டில் போட்டுடணும். இபிக்கு போன மாதம் 1000 ரூபா எடுத்து வச்சேன். அந்த அமௌண்ட்டையும் நான் போட்டுட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணதை போட்டுட்டு இந்த மாதத்துக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்குள்ளே வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு ரெண்டையுமே இப்போ நம்ம ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக பண்ணிடுவேன். ஸோ அதை போடணும். ஸ்நாக்ஸ்க்கு 1500 ரூபா 500 ரூபா இந்த மாதம் பட்ஜெட்டில் ஸ்நாக்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒதுக்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது இல்லாமல் இதர செலவுகள் அதுக்கு வந்து அதர்ஸ்ன்னு போட்டு ஒரு 500 ரூபா. ஸோ மொத்தம் 13,620 ரூபா வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரீசார்ஜ் வந்து நான் இப்போயே சொல்லிடுறேன். நான் இயர்லி பேக் போட்டிருக்கிறதுனால நான் ரீசார்ஜ் வந்து இந்த பட்ஜெட்டில் இன்க்ளூட் ஆகிடுக்காது. ஸோ அதுதான். மற்றபடி எல்லா இதுவுமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகிடுக்கும். ஸோ பட்ஜெட்லாம் போட்டதுக்கப்புறம் சில்லறையாகவே மாற்றி வச்சுட்டேன். 500 ஏடிஎம்மில் எடுக்கிறப்ப கொஞ்சம் 200 100 நோட்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு பாலுக்கு மட்டும் கரெக்டாக சில்லறை எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ ஒவ்வொரு கவர்லையும் என்வலப் கவர்லையும் வந்து பணத்தை எண்ணி வச்சிடணும். பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம என்வலப் கவரில் பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா தான் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு நாள் 2 நாள் தவற விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக பணத்தை எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி பட்ஜெட் பேக்கில் வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து நிம்மதியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு வேலையை அதை பண்ணிடணும். ஏன்னா இப்போ 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த இப்போ கிராசரினா கரெக்டாக அந்த கிராசரி கவரை எடுத்துடலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த டைரி எங்கே வாங்கினீங்க, இந்த 50,000 இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். புதுசாக வந்து நிறைய பேர் பார்க்குறதுனால கேட்குறீங்க இந்த டைரி எங்கே வாங்கியிருக்கீங்கன்னு. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட பழைய இந்த டைரி வந்து நானே கஸ்டமைஸ் பண்ணது, அதோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அந்த டைரி பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு மெயில் வரும். நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃபை சென்ட் பண்ணி வச்சுடுவேன். அதே மாதிரி இந்த பட்ஜெட் பேக்கும் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க. இந்த ஸ்டேஷ்னரி பாக்ஸ் கடைகளில் செக்லி ஃபோல்டர்னு கேட்டாலே கிடைக்கும். ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. முடிஞ்சால் நான் லிங்க்கை வந்து கொடுத்து வைக்கிறேன். ஆன்லைனில் என்ன கேட்டால் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது, அதனால தான் வந்து நான் வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். குவாலிட்டி எப்படி இருக்கோ என்னன்னு தெரியல. இது மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து அந்த கவரில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை எடுத்து அந்த பட்ஜெட் பேக்கில் போட்டதுக்கப்புறம் நமக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த 1300 ரூபா தனியாக அதை வந்து இப்போ ஆன்லைனில் இந்த இபிக்கும் கேபிளுக்கும் ஒரு இதை போய் பேங்க்கில் போட்டுறணும். அந்த ஜிபே அக்கௌண்ட் இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டில் போட்டுட்டேன்னா நான் வந்து அழகாக வரவும் பே பண்ணிவிடுவேன். இப்போ பட்ஜெட் பேக்கில் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கேஷ் ஆஃப் பண்ணிடுவேன்.
லோட் பண்ணிட வேண்டியதான் என்வலப் கவர்ஸ் அந்தந்த அதர்ஸ்னால் அதர்ஸு ஸ்நாக்ஸ்னால் ஸ்நாக்ஸு. இதை 1ஆம் தேதி நம்ம மறக்காமல் ஸ்ப்ளிட் பண்ணிடணும். இந்த மாதிரி தனித்தனி கவரில் எடுத்து செலவு பண்ணும்போது தான் அந்தந்த கவர்லேருந்து அந்தந்த செலவுக்கு எடுப்போம். நான் ஒரு 2-3 நாள் லேட் ஆணுச்சுன்னா எனக்கு குழப்பிடும். மளிகை சாமானுக்கு எவ்வளோ எடுத்தோம், எதில் பாக்கி வைக்கணும், அடுத்தடுத்த கவருக்கு பணம் குறையிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ 1ஆம் தேதி எனக்கு கேட்டால் 31 நைட்டே நான் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி லேட்டு ஆக்சுவலாக எப்படியோ பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி 1ஆம் தேதி மதியம்தான் இந்த எல்லாமே பண்ணி நாளையிலேருந்து செலவு கணக்கு எழுத ஆரம்பிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய பட்ஜெட்டு. நீங்கள் பட்ஜெட் போட்டுட்டிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.